இங்க ஒருத்தர்கிட்ட அவருக்கு ஆம்பளை புள்ள பொறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இதை கேட்ட அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு எடுத்த உடனே ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு கோட்டர்லாம் வேணாம் ஃபுல்லு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த ஃபுல்லை வாங்கி மொடா குடியா குடிச்சிட்டு ஊரு ஃபுல்லா எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போன அவங்க பொண்டாட்டியும் அவங்க அம்மாவும் ரொம்ப சோகமா இருக்காங்க. வீட்டுக்கு போன அவரு எனக்கு பையன் பிறந்திருக்கான்னு குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. அங்க இருந்து அவங்க அம்மா டேய் குழந்தைய ஒழுங்கா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரும் குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு ஆம்பளை புள்ள தான் அதுக்கு என்ன எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்னோட பையனை நான் எதிர்காலத்துல கிரிக்கெட்டரா உருவாக்க போறேன், அவனுக்கு ஸ்ரீகாந்த் பேரு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் அந்த குழந்தைய ஒழுங்கா பாக்குறான். பார்த்தா அந்த குழந்தை குருடா பிறந்திருக்கும். இதை பார்த்த இவனுமே இடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறான். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கும் போதே இப்ப குழந்தைய கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லெல்லாம் நோண்டிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய குழிலையும் வச்சிடறான். கரெக்டா அந்த டயத்துக்கு அவங்க பொண்டாட்டி ஓடி வந்து இந்த குழந்தைய நான் அடுத்தது ஆரோக்கியமான குழந்தைய கூட பெற்று தரேன், இந்த குழந்தை ஏதாச்சும் ஒரு மூலையில வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குழந்தைக்காக நீங்க எதுவும் பண்ண வேணாம், இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரும் அந்த குழந்தை மேல பாசமா தான் இருப்பாரு. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க இப்படி சொல்றதுனாலதான் இந்த மாதிரி செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மனசு மாறின இவருமே அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்க ஆரம்பிச்சிடாரு.